இது ராஜேந்திர சோழனின் கதை. கடலை வென்றவன், கங்கை வரை சென்றவன். சிறுவயதிலிருந்தே அவனது மனதில் ஒரு கனவு. தமிழரின் பேரரசு கடலை தாண்டி ஒழிக்க வேண்டும் என. அவன் தந்தை ராஜராஜ சோழனின் வழியைத் தொடர்ந்து வலிமையிலும் அறிவிலும் முன்னேறினான். அவனது படை கங்கை நாட்டு வரை சென்று வெற்றி பெற்று கங்கை நீரை சோழ நாட்டிற்கு கொண்டு வந்தது. அதற்காக அவன் புதிய தலைநகரை கட்டினான். அதுதான் கங்கை கொண்ட சோழபுரம். அவன் சொன்னது, கடல் நம் எல்லை அல்ல, நம் பாதை என்று. அந்த வார்த்தை தமிழர் வரலாற்றை மாற்றியது. அவனது கடற்படை தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு சென்று தமிழ் வணிகம், தமிழ் கலாச்சாரம், தமிழ் மொழி எல்லாம் உலகம் முழுக்க பரவச் செய்தது. அவனது ஆட்சியில் கலை, கல்வி, கோவில், கடல் எல்லாம் செழித்தன. ராஜேந்திர சோழன் ஒரு மன்னன் மட்டுமல்ல, உலக வரைபடத்தில் தமிழரின் பெயரை பொறித்த தெய்வம் போல அழகுள். இன்றும் அவனது பெயர் ஒலிக்கிறது, கங்கை கொண்ட சோழன் என. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு வீர தமிழரின் வரலாற்றோடு சந்திப்போம். தமிழரின் பெருமை என்றும் நிலைக்கட்டும்.